இன்னைக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் செகண்ட் பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோஸ் பிரைசி தாக்கூர்கள். ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுஜா சௌஹான். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸோ அதை வச்சு சௌஹான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அனுஜா சௌஹான் தான் தோஸ் பிரைசி தாக்கூர்கள்ஸ் வந்து எழுதுனது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காட் அண்ட் நாவல் பீசன்ட் இந்தியா. ஸோ இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ காட் வந்து கல் மண்ணால் ஆன சிலை தானே நம்ம காடுன்னு கும்பிட்றோம். ஸோ அப்போ அது வந்து மண்ணால் ஆச்சு, அப்போ மனுஷி அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அலாங் த ரெட் ரிவர். இதில் வந்து யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சபிதா கோஸ்வாமி. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, போகிறது சாமி பார்க்க போகிறதுக்கு அலாங் த ரெட் ரிவர், நம்ம ரெட் ரிவர் ஓரமாகவே போகணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாணக்கியா சாண்ட். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ சாணக்கியாவோட அர்த்த சாஸ்திரா வந்து எழுதுனது வந்து சாணக்கியா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அர்த்த சாஸ்திரா ஏஎஸ், இது எழுதுன வந்து அஸ்வின் சங்கி ஏஎஸ் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் இந்தியா ஆசம். இது எழுதுன வந்து சேட்டன் பகத். இது எப்படி நான் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆசம் ஆகிறத பார்க்கணும், அதான் வந்து மேக்கிங் இந்தியா ஆசம். ஸோ பார்க்கணும் பகத், சேத்தன் பகத் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட். இது வந்து பகத்சிங். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும், ஃபேமஸ் புக்கு. ஒய் ஐ ஆம் அன் ஏத்திஸ்ட் வந்து எழுதுனது வந்து பகத்சிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ரேஸ் ஆஃப் மை லைஃப். இது எழுதுனது வந்து மில்கா சிங். அதாவது மில்க் சாப்பிட்டுட்டு ரேஸ் வந்து நல்லா ஓடணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ரேஸ் ஆஃப் மை லைஃப் மில்கா சிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து எ லைஃப் மிஸ்பென்ட் வந்து எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்த் திரிபாதி நிராத்தா. இது எப்படி நான் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப்பில் வந்து ஒன் டைம் ஆச்சும் திருப்பதி வந்து மிஸ் பண்ணாமல் போயிடணும், அப்போ என் லைஃப் மிஸ்பென்ட் வந்து எழுதுனா சூரியகாந்த் திரிபாதி நிராடா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாலுட்டா. இது வந்து எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா தாயா பவர். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாலில் நான் ஏன் பவரை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ பாலுத்தா தாயா பவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன் அன்சூட்டபிள் பாய். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா, அன்சூட்டபிள் பாய்னா ரேன் இருக்கா, அப்போ பொண்ணு வந்து ஓடிடுவாங்க. சூட்டபிள் பாய்கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சேர்த்து வைப்பாங்க, அப்படின்ற மாதிரி வரும்னு. ஸோ இது வந்து அன்சூட்டபிள் பாய், அப்போ ரன் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வந்து ஸ்ட்ரைட்டாக எனக்கு காஃபி வேணும், அப்போ கபில். அப்போ ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் வந்து கபில் தேவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங் வாக் டு ஃப்ரீடம். ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நெல்சன் மண்டேலா. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஃப்ரீடம்னா நம்மளுக்கு காந்திஜி மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து நெல்சன் மண்டேலா, அப்போ லாங் வாக் டு ஃப்ரீடம்னா நெல்சன் மண்டேலா அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மை கண்ட்ரி மை லைஃப். இது எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா எல்கே அத்வானி. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, டிவியில் வந்து ஒரு ஆடு வருது, ஏடி ஆடு. அதில் என்ன போட்டிருக்கு பார்த்துட்டிங்கன்னா, என் நாடு என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு வருது. ஸோ அப்போ ஆடு அத்வானி அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத். இதில் வந்து மைக் டைசன். இது அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்கை வந்து நம்ம எடுத்துட்டாலே நம்ம உண்மையை மட்டும்தான் பேசணும், அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத் மட்டும்தான் பேசணும், போய் பேசக்கூடாதுன்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த கம்ப்ளீட் அட்வென்ச்சரஸ் ஆஃப் ஃபெலுடா. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய். ஸோ வந்து நம்ம டிஎனில் வந்து ஆக்ட்ரஸ்லேயே வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக பண்ணுறது வந்து ஏகே தான். ஸோ அதான் அஜித் குமார் தான். ஸோ அவர் வந்து நிறைய அந்த ரேசிங் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அஜித் அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ரீகால். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அர்னால்டு. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஸோ இப்போ அர்னால்டு வந்து பாடி பில்டரில் ஃபேமஸான ஒருத்தவர். ஸோ இப்போ வந்து அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவர் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு, நம்ம முன்னாடி எவ்வளோ வந்து பாடி பில்டிங்லாம் பண்ணோம் அப்படின்னா. அப்போ டோட்டல் ரீகால் வந்து அர்னால்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். ஸோ இது வந்து எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து எழுதினார். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்தியா வந்து ஃப்ரீடம் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷன் தேவை அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். பட் இங்கே எஜுகேஷன் ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அபுல் கலாம் ஆசாத்ன்றவர் தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ அப்போ இந்தியா வந்து ஃப்ரீடம் வின் பண்ணுது எஜுகேஷனால் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டரான அபுல் கலாம் ஆசாத் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாக்டர். இது வந்து எழுதுனது வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்திரா காந்திக்கு வந்து எழுதியிருப்பார், அதனால தான் ஃபாதர் டு டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாம்ப் ஆஃப் சாண்ட். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, டாம்னா கல்லறை. ஸோ நம்ம கல்லறைக்கு போனால் என்ன பண்ணுவோம், அஞ்சலி செலுத்துவோம், அப்போ கீத் அஞ்சலி ஸ்ரீ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராவன் எனிமி ஆஃப் ஆரியபட்டா. இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அமிஷ் திரிபாதி. இது எப்படி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ராவன். ஸோ வேனில் வந்து திருப்பதி போகிற அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ ராவன் எனிமி ஆஃப் ஆரியபட்டாவில் வந்து அமிஷ் திரிபாதி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் டைகர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் அடிகா. இது வந்து எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தா, அதாவது ஒரு ஒயிட் டைகரோட கால் அடி தடம் இருக்குது, அப்போ கால் அடிகள் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்பிரேக்கபிள். ஸோ இதில் இருந்து யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மேரி கோம் தான் எழுதுனாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அதாவது மேரி கோம் வந்து நமக்கு தெரியும், பாக்ஸிங்கில் வந்து ஒரு பெரிய வீராங்கனை. ஸோ அவங்கள வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அப்போ அன்பிரேக்கபிள் எழுதுனது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரி கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா
கோல் அப்படின்ற புக் வந்து எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் தியான்சந்த். ஸோ இது வந்து நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா, ஸோ மேஜர் தியான்சந்த் வந்து ஒரு ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர் ஃப்ரம் இந்தியா. ஸோ இவர் வந்து இப்போ வந்து நம்ம பாரத ரத்னா வந்து எப்படி இந்தியாவில் வந்து ஒரு ஹையஸ்ட் ஹானரிங் அவார்டோ, அதே மாதிரி இந்தியாவில் ஸ்போர்ட்ஸுக்குன்னு தர ஹையஸ்ட் ஹானரிங் அவார்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு தான் ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, ஹையஸ்ட் அவார்டு, ஹானரிங் அவார்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது 1991 வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுன்னு இருந்துச்சு. பட் 2001 வந்து ஸோ மேஜர் தியான்சந்த் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுக்குறனால மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ அப்புறம் 2024 ரீசெண்டாக நடந்ததில் 4 பேர் வந்து இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிரவீன்குமார் பேரா ஒலிம்பிக்ஸில் இருந்தவங்க, அடுத்து வந்து குகேஷ் டி செஸ் பிளேயர், நெக்ஸ்ட் வந்து மானு பாக்கர் வந்து ஷூட்டிங், அடுத்து வந்து ஹர்மன்பிரீத் சிங் வந்து ஹாக்கி ரிலேட்டடாக இருக்கவங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டாலே வந்து இந்தியாவில் இருக்க ஹையஸ்ட்டு ஹானரிங் அவார்டு வந்து மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ அப்போ ஹாக்கி ரிலேட்டடாக இருக்குது. அப்போ கோல்னால் மேஜர் தியான்சந்த் எழுதுனது அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தாமஸ். இந்த புக்கில் எழுதுன யாருன்னு பார்த்தோன்னா பிஷம் சாரி. இப்போ இந்த தாமஸில் எம்ஏஎஸ் திருப்பி எழுதணும்னா சாம், அப்போ பிஷாம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் காட் வாஸ் ஏ பேங்கர். ஸோ இப்போ பேங்கர்னால் நம்மளுக்கு என்ன வேணும், சாவி வேணும். அப்போ சாவி ராவி, அப்போ இஃப் அ காட் வாஸ் அ பேங்கர் புக்கில் வந்து ரவி சுப்ரமணியன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மயிலா அஞ்சல். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பனீஸ்வர் நாத் ரேணு. ஸோ இது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அஞ்சல்னு முடிகிற 2 ஸ்டேட் வந்து அருணாச்சல், ஹிமாச்சல். ஸோ அப்போ அது ரெண்டுமே வந்து பனியாக இருக்கும். அப்போ அஞ்சல்னு முடிஞ்சால் பனீஸ்வர். ஸோ நெக்ஸ்ட் வந்து த லாஸ்ட் சாங் ஆஃப் டஸ்க். ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் தன்வந்த் ஷாங்வி. இதான் வந்து எழுதுனது சித்தார்த் தன்வந்த் ஷாங்கி. ஸோ லாஸ்ட் சாங் வந்து சித்தார்த் வந்து பாடினார் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேன் சர்ச் ஃபார் மீனிங். இது வந்து எழுதுனது விக்டரி ஃப்ராங்கல். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம் தான் மேன் சர்ச் ஃபார் விக். ஸோ விக்கை வந்து ஒரு மேன் வந்து தேடுறான், அப்போ விக்கு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஆஃப்டர் காந்தி. ஸோ இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திர குஹா. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா காந்தி போனதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் வந்து இருந்தார். ஸோ டிஎனில் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் வந்து ஃபேமஸ். அப்போ காந்தி போனதுக்கப்புறம் எம்ஜி ராமச்சந்திர சௌஹா அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் தியான்சந்த் வந்து 1936 ஒலிம்பிக்ஸில் வந்து கேப்டனாக இருந்தார் ஹாக்கி டீமுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கோல் வந்து இந்தியன் ஹாக்கிக்கு அப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ 1928 வந்து கேப்டனாக இருந்தவர் வந்து ஜெய்பால் சிங் முண்டா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ செகண்ட் பார்ட் வந்து அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.